வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. தயிரை நல்லா தண்ணியால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி வதக்கி வச்சுக்கோங்க. வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி செவந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு எப்போ இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னாக்கா பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கெட்டியாக செஞ்சுருக்கேன். இது எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ.